ஆனால் நம்ம தொல்காப்பிய பூங்காவுக்கு தான் போகிறதா வந்தோம். அங்கே க்ளோஸில் இருக்கனால சரி பக்கத்தில் பட்டினப்பாக்கம் இருக்குது, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வியூ நல்லா இருக்குங்க. மேலே வந்து உட்காந்துருக்கோம். மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு முட்டைகோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே நார்மலாக ரைஸ்னாவே இதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீல்ஸ்ன்னு கேட்டால். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைட் டிஷ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா ஃபிஷ் வெரைட்டி இருக்குது, அது வேணும்னா வாங்கிக்கலாம். சங்கரா ஒன்றும் வஞ்சரமும் ஒன்று சொல்லியிருக்கிறோம். இந்த மீனே நல்லா இருக்குது. இது என்ன மீன் பேர் தெரியாதா? மீன் பேரே தெரியாது. இது வந்து சங்கராவா? இந்த வியூ நல்லா இருக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. கடை பேர் மட்டும் என்னன்னே பார்க்காம வந்துட்டோம். மீனவன் உணவகம். எப்படி பார்த்தா? அதுவும் அந்த பேனர்ல இருக்கு. இது வந்து மீனவன் உணவகம், அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். தொல்காப்பியர் பூங்கா வந்து நம்ம இப்போ அடுத்து போகிறோம். ஸோ டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஆனால் நாங்கள் இன்னும் புக் பண்ணல, இப்போ தான் புக் பண்ண போகிறோம். புக் பண்ணிவிட்டு 2:30க்கு நம்ம அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சாப்பாடு நல்லா இருந்தது. வந்து பார்த்து டிக்கெட் முடிஞ்சுதா? டிக்கெட் காலி. ஒரு டிக்கெட் கூட இல்லையா? ஆமா, அது அவங்க சாட்டர்டே 6 எம்டியா தானே காட்டுது. முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிச்சுனா ஃபுல் டைமிங் ஓவர். அது ரெட்ல தானே காட்டுது. ரெட் தானே ஃபுல். 6 எம்டியா தானே இருக்கு. அவ்வளவுதான். 6 இன்னைக்கு எடுக்க வேண்டிய டைமிங்கும் முடிஞ்சிடுச்சு. டிக்கெட்டும் காலி. நாளைக்குமே இல்ல, 2 நாளைக்குமே ஃபுல். டிக்கெட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இது முன்னாடியே புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா சாட்டர்டே சண்டேனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. சண்டேக்கு இப்போவே ஃபுல் பாரு. ஆமாம், ரெட்டு. சண்டே நாளைக்கு கூட இன்றைக்கே ஃபுல் ஆகிடுச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளே போக முடியும். புதுப்பேட்டை போகிறோம். வண்டிக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம புதுப்பேட்டையில் போயிட்டு சாரிங்க விழுந்துட்டியா? கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன். கடைக்கா? ஏன்? கொஞ்சம் என்ன எதுக்கு என்ன வாங்க போகிற? நேற்று சொன்னல. நேற்று எப்படி சொன்னாங்க? ஸ்டிக்கர் அது தெரியல, இருக்கான்னு போய் பார்க்கணும். அப்புறம் வேற எதுவும் புத்தர் இல்லடா, ஸ்டிக்கர். செவட்டு பயலே புத்தர்னு கேட்கறடி, என்ன குக்கர்னு கேட்டது. வேற வச்சுதா என்னமா பண்ண போறேன்? ஸ்டிக்கர் அந்த ட்ரெஸ்ல ஒட்டுறதுக்கு. ஓ சரி சரி சரி. அந்த ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கணும். என்ன? அதான் மறந்துட்டேன். வண்டி வேலை ஓவர் முடிச்சுட்டு இப்போ நேராக பக்கத்தில் ஸ்பென்சார் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இப்போ ஸ்பென்சார் வந்தோம். கொஞ்சம் டயர்டாக வேறு இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தோம். மசாஜ் பண்ண போகிறோம். சரி ரொம்ப டயர்டாக இருக்கே, ஒரு பாடி மசாஜ் அந்த சேரில் படுத்துட்டு மசாஜ் பண்ணுறது இருக்குல்ல, பேர் என்ன? அது பேர் என்ன? மசாஜ் தான். வெறும் மசாஜா? வெறும் மசாஜ்னா அப்போ அது என்ன? சீட்டு மசாஜா? சீட் மசாஜ் தெரியாது. மசாஜ் பண்ணுற சேர் மசாஜ், சீட் மசாஜ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க வேண்டியதான். மசாஜ் அவ்வளோதாண்டி. இப்போ வந்து போயிட்டு நாங்கள் ஒரு குட்டி மசாஜை பண்ணிட்டு வரோம். என்ன வேலை பார்த்தீங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு? சுற்றிட்டு வந்திருக்கோம்ல. போன இடம் தொல்காப்பியர் பூங்கா வந்து போகவே இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு. வெயில்ல சுற்றி ஃபுல் டயர்ட் ஆகி ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லை. 10 மினிட்ஸ்க்கு வந்து 100, 20 மினிட்ஸ்க்கு 200, 30 மினிட்ஸ்க்கு 300. ஏய் கால் சூப்பரா இருக்குடி. நல்லா இருக்கு. தூக்கம் வருதா? சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி இறுக்கி பிடிக்குதுல்ல காலு கையெல்லாம். இந்த இடம் இங்க கையெல்லாம் இங்கெல்லாம் ஓடுது. எனக்கு அந்த காலை பிடிச்சி அப்படி இப்படி காலை பிடிச்சி இப்படி பண்ணும் தெரியுமா? இப்படி பண்ணா பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி இழுக்கும் தெரியுமா? நம்மள இந்த இடத்த இழுக்கும் தெரியுமா? வேற மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. சரி இப்போதான் ஜூஸ் குடித்தோம், டீ வேணாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மோமோஸ் ஆர்டர் போட்டாச்சு, வந்துட்டுருக்கு. ஃபோனில் வந்து சார்ஜ் நிற்க போகுது, பேட்ரி லோ ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு எண்டு கொடுத்துடலாம் வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.